வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஸ்டோரி தமிழன். தசாவதாரம் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது இரண்டாவது அவதாரமான கூர்ம அவதாரம். ஒருமுறை இந்திரன் தனது 5வது யானை மீது பவனி வரும்போது துர்வாச முனிவர் விஷ்ணுவின் அம்சம் கொண்ட ஒரு தெய்வீக மாலையை அவனுக்கு பரிசளித்தார். ஆனால் இந்திரன் அதை மதிக்காமல் யானையின் தலையில் வைத்தான். அந்த யானை மாலையை தூக்கி எறிந்து காலால் மிதித்தது. இதனால் கோபமடைந்த முனிவர், லட்சுமி கடாட்சம் உன்னை விட்டு போகட்டும் என்று சாபமிட்டார். அன்னை மகாலட்சுமி தேவர்களை விட்டு நீங்கி பாற்கடலுக்குள் மறைந்தார். செல்வம் போனதால் தேவர்கள் வலிமை இழந்து பொலிவிழந்து போனார்கள். மகாலட்சுமியின் அருள் இல்லாததால் தேவர்கள் பலவீனமானார்கள். இதை பயன்படுத்திய அசுரர்கள் அவர்களை தோற்கடித்து விண்ணுலகை கைப்பற்றினர். தேவர்கள் தங்களை காக்க மகாவிஷ்ணுவை சரணடைந்தனர். பகவான் விஷ்ணு பாற்கடலை கடைந்து அமிர்தம் எடுத்தால் மட்டுமே நீங்கள் மீண்டும் பலன் பெற முடியும் என்று வழிகாட்டினார். பாற்கடலை கடைய அசுரர்களின் உதவியையும் தேவர்கள் நாடினர். மந்தார மலை மத்தாகவும் வாசுகி பாம்பு கயிறாகவும் பயன்படுத்தப்பட்டது. பாம்பின் தலைப்பக்கம் அசுரர்களும் வால் பக்கம் தேவர்களும் நின்று கடைய ஆரம்பித்தனர். பாற்கடலை கடையும் போது மந்தார மலைக்கு அடியில் தாங்குவதற்கு எதுவும் இல்லாததால் அது மெல்ல கடலுக்குள் மூழ்கத் தொடங்கியது. அந்த இக்கட்டான நேரத்தில் மகாவிஷ்ணு ஒரு மிகப்பெரிய ஆமையாக கூர்மம் அவதரித்தார். அவர் கடலுக்கு அடியில் சென்று மூழ்கிய மலையை தனது கடினமான முதுகில் தாங்கிக் கொண்டார். மலை நிலையாக நின்றதால் பாற்கடலை கடைவது தொடர்ந்தது. கடலை கடைந்த போது முதலில் விஷம் வந்தது. அதை சிவன் குடித்தார். பின்னர் பல அதிசயங்கள் வெளிவந்தன. அதில் மிக முக்கியமாக தேவர்களை விட்டு பிரிந்த மகாலட்சுமி தாயார் மீண்டும் கடலில் இருந்து வெளிவந்தார். அவர் விஷ்ணுவின் மார்பில் அமர்ந்து தேவர்களுக்கு மீண்டும் செல்வத்தையும் அழகையும் வழங்கினார். இறுதியில் அமிர்தமும் கிடைத்தது. கடைசியாக பாற்கடலில் இருந்து தேவர்கள் எதிர்பார்த்து அந்த மரணமில்லா பெருவாழ்வு தரும் அமிர்தம் வெளிவந்தது. அசுரர்களை ஏமாற்றி விஷ்ணு பகவான் தேவர்களுக்கு அந்த அமிர்தத்தை பகிர்ந்தளித்தார். அன்னை மகாலட்சுமியின் அருளாலும் அமிர்தத்தின் பலத்தாலும் தேவர்கள் இழந்த பதவியையும் வலிமையையும் மீண்டும் பெற்றனர். எத்தனை உயர்ந்த பதவியில் இருந்தாலும் ஆணவம், ஈகோ தலைக்கேறினால் செல்வம் நம்மை விட்டு போய்விடும். அதேபோல் ஒரு காரியத்தை செய்யும் போது 1000 தடைகள் வந்தாலும் மலை ஓட்டுவது போல இறைவனையே ஆதாரமாக நம்பினால் அந்த பகவானே கூர்மமாக வந்து நம்மை தாங்குவார். தசாவதாரத்தின் இரண்டாவது அவதாரமான கூர்ம அவதாரம் நமக்கு சொல்லும் பாடம் இதுதான்.